ஸோ பிக் பாஸ்ல வர வாரங்களில் நடக்க போகிற 3 எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. எல்லாமே வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த வாரம் ஒரு டஃப்பான வாரமாக தான் இருக்க போகுது. நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்றத ஓப்பனாக சொல்லிக்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே. நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் சரி, மறக்காமல் வீடியோக்கு லைக்கை போட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் லைக்கை போட்டுருங்க மக்களே. ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க இந்த வாரத்தோட கேப்டன் யாரு. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அந்த வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு இருந்தேன் முத்துக்குமார் கேப்டன் ஆவாருன்ற அப்டேட் வந்துச்சு. பட் ஃபைனலாக என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், முத்துக்குமார் மற்றும் விஜய் விஷாலுக்கு நடுவில் நடந்த டாஸ்கில் விஜய் விஷால் கேப்டனாக பதவி ஏற்றுள்ளார் அப்படின்றது தான். பட் எனிவே ஓகே, எனக்கு விஜய் விஷால் கேப்டன் ஆகக்கூடாதுன்றது தான் எனக்கு இருந்துச்சு. முத்துக்குமாரை கேப்டனாக பார்க்கணும்னு ஆசை. பட் அஃபிஷியலாகவே விஜய் விஷால் கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்றது தான் மொதல் அப்டேட். பட் இன்னொரு பக்கம் ஏன் முத்துக்குமாரும் ஜாக்லினும் இப்படி பண்ணியிருப்பாங்கன்றது யோசிக்க முடியுது என்னால். இன்னொரு பக்கம் முத்துக்குமார் வந்து டெஸ்பரேட்டாக ஒரு நாமினேஷனில் வரணும். போன வாரமே நாமினேஷனில் வரணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தார். ஏன்னா இதுக்கப்புறம் நாமினேஷன் தான் முக்கியம். நாமினேஷனில் இருந்தால் ஓட்டு எவ்வளோ வருது, அது எவ்வளோ நமக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நாமினேஷன் வரணும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஸோ அந்த ரீதியில் அவர் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் விளையாடி இருப்பாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவர் டாஸ்கில் 100% கொடுக்குற நபர் தான் முத்துக்குமரன். ஆனால் டாஸ்கா இல்லை மக்களை சந்திக்கிறதா அப்படின்னும் போது நான் மக்களையே சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் எண்ணிருப்பார்னு நினைக்கிறேன். அதைத்தான் அவங்களுடைய ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்றது எனக்கு புரிய வருது. ஸோ எல்லாரும் கொண்டாடலாம், முத்துக்குமார் நாமினேஷனில் வர போறாருன்ற ஒரு கொண்டாட்டத்தோட என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஜாக்லின் வரக்கூடாதுன்றது என்னோட பர்சனல் ரீசன் என்னன்னா, அவங்க ஒரு 11வது வாரம் நாமினேஷனில் வந்து ஒரு சரித்திரம் படைக்கணும். ஸோ பிக் பாஸோட வரலாற்றிலே தொடர்ந்து 11 வாரம் ஜாக்லின் நாமினேஷனில் வந்திருக்காங்கன்ற ரெக்கார்டு ஹோல்டராக இருக்கணுன்ற ஒரு சின்ன நப்பாசை தான். அதுவும் நடக்கும்ன்றதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். பட் ரெண்டுமே ஸோ இவர் கேப்டன் ஆனதில் ஐ எம் வெரி ஹாப்பி. ரெண்டு விஷயமும் நடந்திருக்குன்றதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது மொதல் அப்டேட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த வாரமும் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் தகவல் வருகிறது. ஸோ போன வாரம் ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சுல, மிட் வீக் எவிக்ஷன். போன வாரமே மிட் வீக் எவிக்ஷன் நடக்க வேண்டியது இருந்தது. பட் தர்ஷிகாவோட பர்த்டே ஆசைகள்லாம் இருந்ததால் அந்த மிட் வீக் எவிக்ஷன் வந்து நிறைவேற்ற முடியாமல் போனதால் இந்த வாரம் அதை நிறைவேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 11வது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் 12வது வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் தான் மக்களே. ஸோ இப்போ ஆல்ரெடி 13 பேர் இருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குனா ஒரு கவுண்ட் இருக்குது. 10 பேர் தான் ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வர வைக்க முடியும். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 3 ஃபேமிலி அப்படின்ற கேட்டகரியில் எடுத்துட்டு போவாங்க, இல்லை 2 அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் 10 ஃபேமிலி தான் வைக்க முடியும். ஸோ இந்த வாரம் ஒருத்தர் எலிமினேட் பண்ணா 12 பேர்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதையும் மீறி போனால் ஒரு 11 ஃபேமிலி தான் வச்சிருக்காங்க லாஸ்ட் சீசன்லாம். அப்போ இந்த வாரம் 2 எலிமினேஷன் நடந்தே ஆகணும். ஒன்று மிட் வீக்ல எலிமினேட் ஆக போற ஒரு நபர், ரெண்டாவது இது வீக்கெண்ட்ல. பட் இதுல பல பலியாடுகள் சிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது குரூஷியலான வீக்ல ரஞ்சித் எலிமினேட் ஆகணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ரஞ்சித்தை ஹோல்டு பண்ணிட்டு வேற யாருன்னா பலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் ராயனை வச்சு செஞ்சிருவாங்களோன்ற பல கேள்விகளும் பல வருத்தங்களும் எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த 2 பேர் யாரா இருக்கும், உங்களோட கணிப்பில் யாரு அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க மக்களே. இது 2வது அப்டேட். 3வது அப்டேட் என்னன்னா, போன வாரம் என்ன டாஸ்க்? ஃபேக்டரி டாஸ்க் தானே. அது ஃபேக்டரி டாஸ்க் இல்லை, மேனேஜர் வெர்சஸ் லேபர் டாஸ்க். ஆனால் இந்த வாரம் நிஜமான ஃபேக்டரி டாஸ்க் என்னன்னா நீங்க பார்க்க போறீங்க மக்களே. ஒரிஜினல் ஃபேக்டரி டாஸ்க் கம்மிங். அந்த டாஸ்க்ல என்னன்னா, ஐயோ கன்வேயர் பெல்ட். இந்த டாஸ்க்கு அடிதடிக்கு பஞ்சம் இல்லை, சண்டைக்கு பஞ்சம் இல்லை, கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. என்னோட பொறுத்தவரையும் எனக்கு கண்டென்ட் வேணும்ல, கண்டென்ட்டுக்கும் பஞ்சம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஸோ தடாலடியா இருக்க போது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் டாஸ்க் தான் இந்த வாரமும். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரமா டாஸ்க்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்கல்ல. கிரியேட்டிவிட்டி மாறினதுலேருந்து, டீமை மெரிச் பண்ணதுலேருந்து, கண்டென்ட் மேலே கண்டென்ட் வந்து கொண்டே இருக்கிறதுல மக்களே. இந்த வாரம் பாருங்க, சம்பவத்து மேலே சம்பவம் நடக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கன்வேயர் பெல்ட்டுன்னும் போது ஒரு வேலை எதனா பண்ண சொல்லுவாங்க. அது ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்களேன், 2 டீமாக தான் ஸ்பிளிட் பண்ண போறாங்க. ஆனால் அந்த டீம் ஸ்பிளிட் பண்ணுறது மட்டும் நியாயமாக ஸ்பிளிட் பண்ணிடுங்களா, இல்லை இதுலேயும் வந்து பாட்டம் 7 டாப் 7 அப்படின்ற ஒரு கேட்டகரிலாம் வச்சு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் வந்து எல்லாரும் ஒரே சைடு போயிடுவானுங்க. இன்னொரு சைடு வீக்காக மாட்டிக்கிட்டு கண்டென்ட்டே வராத இதுவும் தீஞ்சு போயிடும். தீஞ்சு போயிடும். ஒரு நல்ல டாஸ்க் கூட வேஸ்ட்டாக போயிற அளவுக்கு போயிட போகுது. பிக் பாஸ் டீம் அவங்க கிட்டே டீமை பிரிக்கிறது விட்டுருங்க. அவனுங்களே பெட்டர் டீமாக பிரிச்சுக்கிட்டு அடிச்சு பண்ணுங்க. அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதில் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரையும் ப்ராடக்ட்ஸ் வரும்ல, அந்த ப்ராடக்ட்ஸை எடுக்கும் போது ஏகப்பட்ட அட்டாக்
நடக்கும், ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அது நம்ம பார்த்துருக்கோம், சீசன் 3ல பார்த்துருக்கோம், சீசன் 6ல பார்த்துருக்கோம். ஸோ இதில் உண்மையான ரியல் முகமூடி போட்டிருக்க மாஸ்க்ஸ்லாம் கிழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அக்ரெஷன் மோடருக்கு போயிட்டு ஏகப்பட்ட நம்ம எதிர்பாராத பல சண்டைகள், பல திருப்பங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான் ஃபேக்ட்ரி. வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் ஒரு ஃபயரி வீக்காக இருக்க போது. ஸோ நிறைய பேருக்கு இந்த டாஸ்க் பிடிக்கும். ஏன்னா போன வாரம் எல்லாருமே இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். நான் கூட என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சர்வெண்ட் விசஸ் மேனேஜர் அப்படின்னும் போது போன வாரமே பயங்கரமான சம்பவம்லாம் இருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்ம லிட்டரலி வந்து கொஞ்சம் அப்செட் தான். போன வாரம் டாஸ்க் ஹிட்டான்னு கேட்டீங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப போரிங்கான கண்டென்ட் தான் இருந்தது. ஆனால் இந்த வாரம் போரிங்லாம் இல்லை, செய்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க பிக் பாஸ் டீம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.